स्वाति नक्षत्र विष्णुयोग विष्णु करण भगवती श्रीमन्नारायण प्रीत्यर्थ अखिलांड कोटि ब्रह्मांड नायक अमृत बलवल्लिनायकी समेत योगानरसिंह स्वामिनः सन्निधौ विश्वासु नाम संवत्सरादि पंचांग पठनादि मध्य करिष्ये मध्य करोमि। भगवान तस्मै प्रीते स्वयमेव कारयति। हरि ओं ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। இந்த வருடத்தினுடைய ஸ்லோகம் இந்திரநீலமணி சன்னிபதேகம் வந்தியமான சரணமுனிபுகும் தைகீரம்லாத துளசி வனமாலா சிந்தையாஸ்மி சததம் ரகுவீரம். இந்த வருடம் 2025-26வது ஆங்கில வருடம் கலியாப்தம் 5126 சாலிவாகனம் 1947-1948. இந்த வருடத்தினுடைய ராஜா சூரிய நாராயண மூர்த்தி, மந்திரி சந்திரன், ஆக்ராதிபதி சூரியன், மேகாதிபதி சூரியன், சந்தியாதிபதி குரு, சேனாதிபதி சூரியன், ராசாதிபதி சனி, தான்யாதிபதி அங்காரகன் என்கின்ற செவ்வாய், நிரசாதிபதி புதன், பசுநாயகர் கோபாலன், வருஷாதிபதி தேவதை இரண்ய கர்ப்பர். இரண்ய கர்ப்பர் அப்படின்னா காசுக்கு அதிபதி அப்படின்னுட்டு. ஜீவராசிகளுக்கு சுபிக்ஷம் 1க்கும் 2க்கும் உடைய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இந்த விஸ்வாசு வருடம் ராசாதிபதியாக பதவி வகிக்கிறார். சூரிய பகவான் இவ்வாண்டு ராஜாவாகவும் ஆக்ராதிபதியாகவும் மேகாதிபதியாகவும் சேனாதிபதியாகவும் வருவதால் உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் ஆக்சிஜன் முழுமையாக கிடைக்கும். இயற்கை வளம் பெருகும், மழை நன்றாக பொழியும். உலகத்தில் தானிய உற்பத்தி என்ன ஆக்ராதி பூமிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கிறதுனால எல்லா விதமான தானியங்களும் குறையில்லாது விளையும். அதே போல உப்பு உற்பத்தி அதிகரிக்கும், அணு ஆயுத உற்பத்தி அதிகரிக்கும், இரும்பு எஃகு தளவாளங்கள் அதிகரிக்க நேரிடும். விமான போக்குவரத்துகளில் பல அதிநவீன வசதிகள் ஏற்படும். எரிவாயு உற்பத்தி அதிகரிக்க நேரிடும். உடனுக்குடன் விலைவாசியும் அதிகரிக்கும். இந்த வருஷத்துல விலைவாசி இன்னும் அதிகரிக்கும். அதே போல தேவகுருவாகிய குரு பகவான் அசுர சுக்கிர வீட்டில் வாசம் செய்வதாலும் 9 பார்வையாக லக்கினத்தை பார்ப்பதாலும் இது உகந்த காலம் ஆகும். இதனால் குடிநீர் தேவை அதிகரிக்க நேரிடும். அடிக்கடி மின்சார தடைகள் ஏற்படும். போக்குவரத்து நெரிசல் அதிகம் நேரும். பல புதிய ரக மோட்டார் வாகன அதிக அளவில் உற்பத்தி ஆகும். மோட்டார் ரக பேட்டரி வாகனத்தில் உற்பத்தி அதிகரிக்கும். பொது இடங்களில் பல தகராறுகள் நடக்க வாய்ப்புள்ளது. அந்நிய நாடுகளிடம் முதலீடு அதிக அளவில் இந்தியாவிற்கு வர வாய்ப்புள்ளது. மஞ்சள் விலை இறங்கும், ஏறி இறங்கும். பொன் தங்கம் விலை உச்சத்தை தொடும். மருந்து பொருட்கள் விலை அதிகரிக்க நேரிடலாம். நிலக்கரி, இரும்பு சுரங்கங்கள், பெட்ரோல் கிணறு போன்றவற்றில் விபத்துக்கள் ஏற்பட வண்ணம் உள்ளது. உலக ஜகத் ஜாதகத்திற்கு மகர லக்னமாகும். இதில் லக்னத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் மீனத்தில் நட்பு பலம் பெற்றும் சுபலாபாதிபதியாக செவ்வாய் நீச்சம் பெற்று இருப்பதால் இந்தியாவில் பல புதிய ரக சம்பந்த வியாதிகள் ஏற்பட்டு வெளிநாடுகளில் இருந்து தொற்று கிருமியாக பரவ நேரிடும். இந்த ஆண்டு
அஷ்டமாதி ராஜா கிரகமாகிய சூரிய பகவான் 4ஆம் பதவியை வகிப்பதாலும் தனது நட்பு வீடான மீனத்தில் அமர்ந்து ஆட்சி பெற்று 7ஆம் பார்வையாக புதன் வீட்டையும் 10ஆம் பார்வையாக குரு பகவான் வீட்டையும் பார்ப்பதால் போலி பொருட்கள் அதிகமாக புழக்கத்தில் இருக்கும். நிலுவையில் உள்ள அனைத்து கோர்ட் கேஸ் வழக்குகள் உடனுக்குடன் முடிக்க வரும். 6, 9 உடைய புத பகவான் மீனத்தில் நீச்சம் பெற்றிருப்பதால் பெண்களுக்கு அவமரியாதை நடைபெறலாம். இந்த ஆண்டு பாலியல் தொல்லைகள் அதிகமாக அளவில் நடைபெற வாய்ப்புள்ளது. தீர்த்த யாத்திரை புனித பயணம் செல்பவர்கள் பல தொல்லைகள் ஏற்படும். சற்று ஜாக்கிரதையாக பிரயாணம் செய்வது நல்லதை தரும். விசுவாசு நாம வருடமாகப்பட்டது. லக்னத்தில் சூரியன் ஓரையில் விஸ்வாசு வருடம் புத்தாண்டு பிறக்கிறது. ராஜா ஆக்ராதிபதியா சேனாதிபதி மேகாதிபதியாக சூரியன் நிராசபதியாக இருப்பதாலும் புதனுடன் மீனத்தில் சேர்ந்திருப்பதாலும் சனி தனது சொந்த வீடான கும்பத்தின் ஆட்சி பெற்று பலம் பெற்றிருப்பதாலும் இந்த ஆண்டு செவ்வாய் ஐப்பசி மாதம் வரை உதயத்திலே இருக்கிறார். பசுமாடு இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கும். உலக ஜாதக தேவதையான இரண்ய கர்ப்பர் வருவதால் எல்லா காடுகளிலும் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் உண்ண உணவு இருக்க இடம் புலிகளின் நடமாட்டம் அதிகமாக அளவில் இருக்கும். வனங்களில் உள்ள உயிரினங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்காது. 5க்கும் 10க்கும் ராஜாவாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த ஆண்டு எந்த பதவியும் இல்லை. சுக்கிரனுக்கு இந்த ஆண்டு எந்த பதவியும் இல்லை. இருப்பினும் ராஜாவாகிய சூரியன் பகவான் உடன் மீனத்தின் உச்சம் பலம் பெற்றிருப்பதால் மதுபோதை பொருட்களின் விலை உச்சத்தை அடையும். நீர் சம்பந்தப்பட்ட பொருட்களின் விலை அதிகமாக இருக்கும். மத தலைவர்கள் அரசியல் கட்சி தொடர்புள்ளவர்கள் இடையே கருத்து வேறுபாடு இந்த வருடம் அகலும். மகர சங்கராந்தி புருஷம் பாலவகரணம் ஆண் புலி வாகனத்தில் வருவதும் இவ்வாண்டு நீலமேகம் கிழக்கு திக்கில் உற்பத்தி ஆவதால் வட மாநிலம் கடுமையாக வெள்ளத்தில் பாதிக்க நேரிடும். இந்த வருடம் மகர சங்கராந்தி ஆண் புலி வாகனம் பலன் அப்புறம் வரும். இந்த ஆண்டு குறுநி மழை பெய்யும். ஒரு குறுநி மரக்கால் ஒரு குறுநி மழை பெய்யும். இவ்வாண்டு ஆதாயம் 65 விரயம் 59 வருவதால் அதிகமாக வருமானம் ஆதாயம் 6 வருவதால் நல்ல திட்டங்களை மத்திய அரசாங்கம்